வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ஒன் டே தான் இருக்குது. இந்த ஒரு நாளை வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. உங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேக்ஸ் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு நாளை வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. ஏற்கனவே படிச்சுன்னு இருப்பீங்க, நிறைய லெசன்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸுக்கான கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸை தான் கொடுத்துருக்கேன். ஒரே பிடிஎஃப்பில் இருக்குது. நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 5 மார்க்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இதில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸே தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் 5 கொஷின் பேப்பர்னால் நிறைய 5 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 45 மார்க்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் இந்த 45 மார்க்ஸ் அட்டன் பண்ணாலே கன்ஃபார்ம் உங்களுடைய 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரெலாம் ஒரே பிடிஎஃபாக நான் மெர்ஜ் பண்ணி கொண்டாந்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் ஆகிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸாமோட கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 41 கொஷின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வால்யூமை தெளிவாக முடிங்க. நீங்கள் எந்தெந்த லெசன்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்டு லெசன், அப்புறம் 5th லெசனில் 5.5 எக்ஸசைஸை நல்லா பாருங்கள். 6th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.1 எக்ஸசைஸ், அதில் 4 சம் இருக்குது. sin a + b, cos a + b, sin a - b, cos a - b அந்த லெசனும் 6th லெசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 எக்ஸசைஸை தெளிவாக கவர் பண்ணுங்கள். 7th லெசனில் 7.1, 7.2, 7.8 இந்த 3 எக்ஸசைஸை கவர் பண்ணுங்கள். 8th லெசனில் பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் தியரம் வச்சு லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும், அந்த எக்ஸசைஸை பாருங்கள். 9th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா சம் இருக்குது. 10th லெசனில் 10.8 எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸசைஸ் பார்க்குறீங்கன்னா கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் சம்ஸும் பாருங்கள். 11th லெசனில் கொஞ்சம் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 12th லெசன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸ் 12.2 கன்ஃபார்ம் ட்ரூத் டேபிள்லேருந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் தெளிவாக எக்ஸாம்பிள்ஸோடு கவர் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வால்யூமை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2வது வால்யூமுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக இதே தான் கேட்டுட்ருப்பாங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த 43ல் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா 7.1லேருந்து 8th சம் ஆர் 9th சம்மு. அது பி பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தட், இந்த சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 44ல் ஏ பார்த்தீங்கன்னா 5.5 எக்ஸசைஸு. அது பி பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதுமாரி பார்த்தீங்கன்னா 45ல் ஏ பார்த்தீங்கன்னா இது 10.8லேருந்து கேட்ட சம்மு. அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 6th லெசன் சம்மு. 46ல் ஏ பார்த்தீங்கன்னா 9th லெசன்லேருந்து அந்த ஏரியா சம் சொன்ன பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்ட சம்மு. பி பார்த்தீங்கன்னா 5th லெசன்லேருந்து கேட்கக்கூடிய சம்மு. அப்புறம் 47ல் பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூத் டேபிள் 12th லெசன். பி பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல், வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டை தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே நிறைய எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டில் கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன் மெத்தட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் சொல்யூஷன், இந்த 3 டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 2.7, 2.8 அந்த லாஸ்ட்டு ஒரு 3 எக்ஸசைஸை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் லெசன்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 எக்ஸசைஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 கொஷின் பேப்பர் 23 பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 41ல் ஏ கொஷின், இது செகண்ட் லெசன் கொஷின். அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 10th லெசன்லேருந்து கேட்ட கொஷின். 42ல் ஏ பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தட், இது கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும்ப்பா. அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 11th லெசன்லேருந்து கேட்ட கொஷின். 43ல் ஏ பார்த்தீங்கன்னா 5th லெசன் கொஷின். அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 4th லெசன் கொஷின். அப்புறம் 44ல் ஏ பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ஃபஸ்ட் லெசன் கொஷின். அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 7th லெசன் 7.2ஓட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் சம்ஸ். இது 2 எக்ஸாம்பிள் சம் இந்த மெத்தடில் இருக்கும். அதில் வந்து 7.2 எக்ஸசைஸுக்கு மேலேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த சம் இது. 45ல் ஏ பார்த்தீங்கன்னா 6th லெசன் சம்மு. அதற்கு பி பார்த்தீங்கன்னா 3rd லெசன் சம்மு. 3rd லெசன்லையும் லாஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ் கவர் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்ட சம் இது. 46ல் ஏ பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள் போட்டுருவீங்க. அது பி பார்த்தீங்கன்னா 10.8லேருந்து கேட்ட சம். அப்புறம் 7ல் ஏ பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் சம்மு. பி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சம். சரிங்களா, ஓவராலாக இந்த குறிப்பிட்ட எக்ஸசைஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன எக்ஸசைஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வித் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸோடு பாருங்கள்.
உங்களுக்கு சம்மு எந்தெந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க தெரியலன்னு தான் நான் ஒவ்வொரு சம்மை இந்த லெசன்னு சொல்கிறேன். அந்த லெசனில் போய் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கனாலே இந்த சம்ஸ்லாம் இருக்கும். 41ல் ஏ பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூலு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா லோக்கல் மினிமம் மேக்ஸிமம் செகண்ட் வால்யூமில் 7th லெசன் 7th or 8th லெசன்லேருந்து கேட்ட சம் இது. 42ல் ஏ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் சம்மு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் சம்மு. இது 9th லெசன் சம்பா இன்டெகிரேஷன். 43ல் ஏ பொறுத்த வரைக்கும் 5th லெசன் சம்மு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா 4th லெசன் சம்மு. 44ல் ஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 எக்ஸைஸோட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் சம்மு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தடு. இந்த சம்மு கன்ஃபார்ம் வந்துடும். அப்புறம் 45ல் ஏ பார்த்தீங்கன்னா 6th லெசன், அதற்கு பி பார்த்தீங்கன்னா 7th லெசன்லேருந்து கேட்ட சம்மு. அப்புறம் 46ல் ஏ பார்த்தீங்கன்னா 11th லெசன் சம்மு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா 9th லெசன் சம்மு ஏரியா சம்மு. 47ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூமில் 10th லெசன்லேருந்து கேட்ட சம் இது, அதற்கு பி பார்த்தீங்கன்னா த்ரூ டேபிள். கன்ஃபார்ம் த்ரூ டேபிளாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2021 கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கிராமர்ஸ் ரூல் ஃபஸ்ட் லெசன் சம்மு தெரியும் உங்களுக்கு. பி பார்த்தீங்கன்னா இது 7.1லேருந்து கேட்ட சம்மு, நீங்கள் புக்கு எடுத்து பாருங்கள் இந்த சம்ஸ் இருக்கும். அப்புறம் 42ல் ஏ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்லேருந்து கேட்ட சம்மு, பி பார்த்தீங்கன்னா 9th லெசன் சம்மு. 43ல் ஏ பொறுத்த வரைக்கும் 4th லெசன் சம்மு, பி பொறுத்த வரைக்கும் 5th லெசன் சம்மு. 44ல் ஏ பார்த்தீங்கன்னா 9th or 10th லெசன்லேருந்து கேட்ட சம்மு, அதற்கு பி பார்த்தீங்கன்னா த்ரூ டேபிள் போட்டுடலாம் நம்ம. 45ல் ஏ வெக்டார் மெத்தட் கன்ஃபார்ம் இந்த சம் 6th லெசன்லேருந்து கன்ஃபார்ம் வரும். பி பார்த்தீங்கன்னா இந்த சம்மு வந்து ஈஸியான சம்மு, அந்த 7.8 எக்ஸைஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு சம்மே இந்த சம்மு தான். நெக்ஸ்ட்டு 46ல் ஏ பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ஏ ராக்கெட் 5.5 எக்ஸைஸு, பி பொறுத்த வரைக்கும் 11th லெசன் சம்மு. 47ல் ஏ பார்த்தீங்கன்னா ஏரியா சம்மு, பி பார்த்தீங்கன்னா 6th லெசன் சம்மு. இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க வித் கரஸ்பாண்டிங் 3 மார்க்ஸ் சம்ஸு 2 மார்க்ஸ் சம்ஸை அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் 5 மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸுக்கு போங்க. வெறும் 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க, எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் நினச்சி ஒரு பயம் இருக்கும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறத நினச்சி பயமே வேணாம், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 1 மார்க்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படித்து நீங்கள் எதனா ஒரு 2 5 மார்க் ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் மேக்ஸ் மார்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் மேக்ஸ் மார்க் அங்கே மேஜர் ரோல் பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் சேரணுன்னா மேக்ஸ் மார்க் அங்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அதை யோசித்து மேக்ஸுக்கு முழு கவனம் செலுத்தி படித்து நீங்கள் படித்ததை அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அது ஒரு விதம். ஏற்கனவே நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துட்டேன், அதை போய் பார்த்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கான நல்ல மதிப்பெண் அங்கே கிடைக்கும். 41ல் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மெத்தட் டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட் லெசன், அதற்கு பி பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 42ல் ஏ பொறுத்த வரைக்கும் 4th லெசன் சம்மு, பி பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸை பார்த்துக்கோங்க ஃபைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள். அப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா இது 5.5 எக்ஸைஸ், பி பார்த்தீங்கன்னா வெக்டார் மெத்தட். 44ல் ஏ பொறுத்த வரைக்கும் 6th லெசன், பி பொறுத்த வரைக்கும் 8th லெசன் சம்மு 9th லெசன் சம்மு. 45ல் ஏ 7.1லேருந்து லாஸ்ட் சம் போலீஸ் ஜீப் சம் இது, அதுக்கு பி பார்த்தீங்கன்னா ஏரியா சம்மு. 46ல் ஏ பொறுத்த வரைக்கும் என்ன சம்முன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7.8 எக்ஸைஸ் சொன்ன பார்த்தீங்களா அதுலேருந்து கேட்ட சம்மு, அதுக்கு பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க 7th லெசன் சம் தான் இதுவும். அப்புறம் 47ல் லாஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 10.8ல் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் இது, அதுக்கு பி பார்த்தீங்கன்னா 11th லெசன்லேருந்து கேட்ட சம்மு. உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரளவு நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எக்ஸசைஸில் இருந்தே தான் கேட்டுட்ருப்பாங்க. நான் ஏற்கனவே எக்ஸசைஸ் நம்பர் சொல்லிட்டேன், அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். நீங்கள் படித்தாலே ஈஸியாக மார்க் எடுக்கலாம். மேக்ஸ் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு நாளை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் கன்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.